4 மாசம் முடிய போதுன்னு சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு வயிறு பெருசாவும் இல்ல, பார்த்தாலும் தெரியல. ஆமா, குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாக்குறேன். அனிதா, குழந்தையெல்லாம் அப்படி தொட்டு பார்க்க கூடாது. அது குழந்தைக்கு நல்லது இல்ல. ஏன்? ஏன்னா நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா என்ன சொல்றது? ஆ, குழந்தை இப்போ தூங்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல தொடக்கூடாதுமா, அது நல்லது இல்ல. தொட்டு பாக்குறதுல என்னக்கா இருக்கு? அக்கா, உண்மையா சொல்லணும்னா கல்பனாக்கா வயித்தை பார்த்தா கர்ப்பமா இருக்கிற மாதிரியே தெரியல. அதனாலதான் குழந்தை என்ன பண்ணுதுன்னு தொட்டு பார்க்கலாம்னு நினைச்சேன். என்ன நீ குழந்தை இல்லைன்னு அபசகனமா பேசிட்டு இருக்க? அப்படிலாம் பேசாத. இல்லக்கா, பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சதில்ல, அதான் அப்படி சொன்னேன். இங்க பாரு, சில பேருக்கு அப்படிதான் இருக்கும். வயிறு சின்னதா இருந்தா ஆம்பளை பிள்ளை பொறுக்குன்னு சொல்லுவாங்க. கல்பனாக்கு ஆம்பளை பிள்ளையா கூட இருக்கலாம்ல, அதனாலதான் வயிறு சின்னதா இருக்கு. புரியுதுக்கா, ஆனா அனிதா, எதுக்கு இப்ப நீ அபசகனமா பேசிட்டு இருக்க? அந்த டாபிக்க விடு, நம்ம வேற ஏதாச்சும் பேசலாம். சாரிக்கா. ஆமா, நீங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு எங்க போறீங்க? ஹனிமூனுக்கா? அது பொறுமையா போய்க்கலாம்க்கா. ஆமா அக்கா, நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு போவீங்க? எந்த ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி? அனிதா, அந்த டாபிக்க விடுன்னு சொல்றல்ல, எதுக்கு நீ அத பத்தி பேசிட்டு இருக்க? இல்லக்கா, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். கல்பனா, நீ மேட்சிங் பிளவுஸ் எடுக்கணும்னு சொன்னீங்க, எடுத்துட்டியா? அது எப்போ? என்ன நீ எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் மறந்துடுவியா? எல்லாத்தையும் நானா ஞாபகப்படுத்தணும். எடுக்கணும்னு சொன்னியே, எடுத்தியா இல்லையா? எடுக்கல. சரி, நான் கடைக்கு போலன்னு தான் இருக்கேன், வரியா? சரி அனிதா, நாங்க ட்ரெஸ் வாங்க கடைக்கு போறோம். பாய், வா. குழந்தைய பத்தி பேசினாலே டென்ஷன் ஆகுறாங்க. கல்பனாவுக்கு முகமெல்லாம் வேர்க்குது, குரல் நடக்குது. ஒருத்தி அதை பத்தி பேசினாலும் கடுப்பாகிறா. அப்போ என்னமோ இருக்கு. கூடிய சீக்கிரம் உங்க 2 பேரோட குடுமியும் ஏன் கையில. வணக்கம் முதலாளி. வாங்க 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 வாங்க. உங்களை தான் தம்பி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உட்காருங்க. அது மரியாதை இல்லைங்க, முதலாளிக்கு முன்னால நான் எப்படி உட்காருது? அட என்ன தம்பி நீங்க, என் சம்மந்திக்கு சம்மந்தி நீங்க, எனக்கு நீங்க தம்பி முறை தானே வேணும். சும்மா உட்காருங்க தம்பி. நீங்க வேணா பெருந்தன்மையா என்ன உங்க உறவுக்காரன்னு சொல்லிக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரன் தானே நானு. இந்த பாருங்க தம்பி, இந்த முதலாளி தொழிலாளி எல்லாம் நம்ம கடைக்குள்ள தான். இப்ப நீங்க சொந்தக்காரன், முதல்ல நீங்க உட்காருங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதால உட்கார்றேன். தேங்க்ஸ் முதலாளி. என்ன தம்பி நீங்க மறுபடி முதலாளி எனக்கு அண்ணன்னு சொல்லுங்க. சரிண்ணே. சரக்கு சாப்பிடுவீங்கல்ல? சாப்பிட மாட்டேன். அப்படியா? நிஜமாவா? சரக்கு சாப்பிட்டா அதுக்கப்புறம் சாப்பாடு எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். சரக்கே சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுருவேன். சரியா சொன்னீங்க போங்க. டேய் முத்துராசு, தம்பிக்கு ஊத்துறான். அண்ணனுக்கு ஊத்துற மாதிரி சின்னதா ஊத்தாதீங்க, டபுள் சார்ஜா ஊத்துங்க. உல்கே மாயம் வாழ்வே மாயம், நிலையேது நாம் காணும் சுகமே மாயம், காணும் சுகமே மாயம். ரொம்ப அருமையா பாடுறீங்க. நிஜமா இருந்தேன். இன்னொரு 2 பேருக்கு போட்டும். ஹிந்தி பாட்டுலாம் கூட பாடுவேன். புரியாது உங்களுக்கு. பேசிக்கலி ஐ எம் a very good singer, மிஸ்டர் கோட்டை பெருமாள். யூ நோ. கோட்டை பெருமாளா? இன்னும் இவன் பேர் சொல்றானே. மிஸ்டர் சொன்னானே, அது வரைக்கும் சந்தோஷம்.
சரி மிஸ்டர் கோட்டை பெருமாள், ஒன் ஸ்மால் கொஸ்டின். இப்போ என்ன எதுக்காக நீங்க என்ன வர சொன்னீங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா ப்ளீஸ்? தம்பி, நீங்கள் நானும் ஒரே இடத்துல பொண்ணு கொடுத்துருக்கோம். ம் ம் அதான் நம்ம சம்பந்தி வீட்டில் இருக்கிறவளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே என்ன. நான் எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிடும். அவ்வளோதானே? அவ்வளோதான் தம்பி. டோன்ட் வரி, எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. ம் ம் சொல்லுங்க. ம் சொல்லுங்க. கேளுங்க. இப்போ அந்த வெள்ளை வேட்டி மிஸ்டர் ராமநாதன் இருக்காரு, உங்களதோட ஒரு வேஷ்டி இன்னும் நல்லா ஒயிட்டாக இருக்கும். அவரு நம்மள மாதிரி தான் கிடையாது. அவர் பக்கா ஃபைன் ஜென்டில்மேன். அவரு என்ன தம்பி புரியலையா? அவரு நம்மள மாதிரி இல்லைங்க. அவர் ரொம்ப நியாயமான நேர்மையான ஒரு நல்ல மனிதர்னு சொல்றேன். ஓஹோ, மேலே மேல ஓ மேல டீட்டெயில்ஸ் செய்யறீங்களா? அது இது இது அது வந்து அது வருதானே அந்த நாகராஜன். அவன் வந்து கிட்டத்தட்ட நம்மள மாதிரி தான். எப்படி சொல்றீங்க? அதான் நம்மள மாதிரி தான் மிஸ்டர் கோட்டை பெருமாள். அவனும் ஒரு தண்ணி வண்டி தான். 24 ஹவர்ஸும் பாட்டிலும் கைமாவே இருப்பான். அவன் குடிக்காரன் அவன். அப்புறம் வேற யாரு? என் பொண்ணை பத்தி சொல்லணும்னா அவ இப்பதான் ஒரு 2 months ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காவோ. ஒரிஜினலா வந்து வீட்டுக்குள்ள எல்லாரையும் போட்டு நாசம் பண்றதுக்கு ஒரு வில்லையா தான் தோணுச்சா. ஓஹோ, அவ போனது என்னவோ பர்பஸ் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் டார்ச்சர் பண்ணணும்னு. என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு அந்த விக்ரமன் படத்துல வர ஹீரோயின் மாதிரி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படி பண்ணிட்டு இருக்கா. ஒண்ணுமே புரியல. அப்புறம் மற்றவங்களை பற்றி சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றுருவேன். இது ஒன்றுத்தை தாங்க எனக்கு வெக்கம், மானம், சூடு, சொன்ன அசிங்கம், அவமானம் எதுவுமே கிடையாது. நல்லா ஊற்றுங்க. போதும் சோடா மிக்ஸ் பண்ணாதீங்க. சோடா நல்லாவே இல்லை, பேட் ஃபார் ஹெல்த். அவ்வளோதான். சுபமானு தெரியல, ஆனால் படம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அடாடாடாடா, யார் யார் எப்படின்னு தான் கேட்டேன். இம்பட்டு விவரமா சொல்லிட்டீங்களே தம்பி. ஆமா, உங்க மக கல்பனா 5 மாசம் முழுகாம இருக்காங்கல்ல. நீங்க கவலையே படாதீங்க தம்பி. உங்க மக என் மக மாதிரி இந்த சிட்டிலேயே பெரிய ஆஸ்பத்திரியில் வச்சு அவருடைய பிரசவ செலவை நான் பார்த்துக்கிறேன். கல்பனாவோட மொத்த பிரசவ செலவும் என்னோடது. நீங்க கவலையே படாதீங்க, அந்த செலவு உங்களுக்கு வரவே வராது. ஏன்? தேவையில்லையே, வேஸ்ட் அந்த செலவு. அப்படின்னா நான் இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கு, இது கூட தெரியல. சக்தியில் இருந்தா தானே அகப்பிலே வரும் பழமொழி இருக்கு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது மிஸ்டர் கோட்டை, என் பொண்ணு இருக்காள, ஆஹா ஸ்ரீனிவாசா, உன் பொண்ணை பற்றி நீயே போட்டு கொடுக்க போறியாடா. இந்த உண்மையை மட்டும் நீ வெளியே உளருன, உன் பொண்டாட்டி சிவகாமி ஒன்று பொண்ணே போட்டுருவாளா. தம்பி சொல்லுங்க தம்பி, எதை சொல்ல வந்தீங்களே? இல்லையே, நான் எதுவும் சொல்லவே இல்லையே. நீங்களும் எதுவும் கற்பனை பண்ணிட்டு எதுவும் சொல்லலையே. சும்மா சொல்லுங்க தம்பி. அது வந்து மிஸ்டர் கோட்டை, நீங்க எதை பத்தி வேணா என்ன சொல்லுங்க. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை உண்மை, எல்லா உண்மையும் சொல்லுவேன். ஆனா என் பொண்ணோட கர்ப்ப விஷயத்தை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சிதம்பரம் ரகசியம் மாதிரி. அதை வெளியே சொன்னா நான் மண்டை வெடிச்சு செத்துருவேன். வெளியாள்கிட்ட சொல்லணும், இந்த அண்ணன்ட்ட சொல்றதுக்கு என்ன? சொல்லுங்க தம்பி. என்ன கூட நீ சில விஷயம் அண்ணன் தம்பி இருந்தா கூட நம்ம பேசாம இருக்கிறது தான் நல்ல அண்ணன் தம்பிக்கு அடையாளம். அட சும்மா சொல்லுங்க தம்பி. ஐயோ, இவன் நம்ம விட மாட்டான் போல் இருக்குது. எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது பிளான் போடுற ஸ்ரீனிவாசா. டே ஐடியா.
தம்பி தம்பி ஐயா பாத்தி மட்டையாயிட்டது. ஆத்தா கேட்டீங்களா? நல்லா கேட்டேன்பா. கேக்குற கேள்விக்கெல்லாம் மணிமணியா பதில் சொல்லிட்டாரு. ஆனா கல்பனா கர்ப்பத்தை பத்தி மட்டும் கேட்டா இந்த ஆளு உடனே மென்னு முழுங்குறாருனா அப்ப அதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த கல்பனா 2 மாசத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிருக்கானா, அப்போ அதுக்கு முன்னாடி அவ ஏதோ ஒரு ஃப்ராடு தன்னை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிக்கிறப்பா, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். சரித்தா, நான் போன வச்சுட்டுமா? சரிப்பா. கல்பனா, இப்போ உன் குடுமி பாதி என் கையில இருக்கு. வச்சுக்கிறண்டி ஒன்ன. ரொம்ப நேரமா இந்த அனிதா பொண்ணையும் காணோம். ஐயாவும் தனியா உட்கார்ந்துருக்காரு. இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஐயா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதுதான். ஐயா சொல்ற விரையா? ஐயா அது வந்து எதையும் மலமலன்னு சொல்லணும். குட்டி போட்டவங்கள மாதிரி சும்மா என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். மலமலான்னு விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிற. என்ன விஷயம் சொல்லு. அது வந்துங்க ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விரையாண்ணா, என்ன விரையாண்ணா எப்ப பார்த்தாலும் தொண்ணு மாமாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மாமா இந்த வயசுலயும் லேட் நைட்ல ஒர்க் பண்ணி உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுலயும் நீங்க வேற ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா என்னன்னா அர்த்தம்? கொஞ்சம் கூட அமைதியாவே இருக்க மாட்டீங்களா? நல்லா சொல்லுமா அவனுக்கு. நான் இவனுக்கு எவ்வளவோ வாட்டி சொல்லிட்டேன், வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணாதேன்ட்டு. சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். பாத்துக்கிட்டியா வீரையா, என்னோட புது மருமகன் என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறான்னு? எனக்கு 2 மருமகளுக்கு 3வது வந்தாச்சு. இனி இந்த மாதிரி தொந்தரவு பண்ண எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க. ஜாக்கிரதையா. ஐயா மாமா, பால் மாமா, வச்சிரு பால் சாப்பிடுங்க. சரி. ஐயா அது வந்து மாமா, பால் சூடாறிட்டு இருக்கு மாமா, நீங்க குடிங்க. சரிம்மா. ஐயா விரையாண்ணா, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? கிச்சன்ல ஏகப்பட்ட வேலை இருக்குண்ணா, போய் பாருங்க போங்க. அம்மா, எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தாமா வந்தேன். ஏனா நீங்க முடிச்ச லட்சணத்தை தான் நான் பார்த்துட்டு தானே வந்திருக்கேன். அடுப்பெல்லாம் இன்னும் துடைக்காம இருக்கு. பாத்திரம்லாம் அப்படியே போட்டபடியே இருக்கு. அதெல்லாம் போய் முதல்ல கிளீன் பண்ணுங்கண்ணா. தரையில சாம்பார் எல்லாம் ஊத்தி இருக்கு, அதை போய் தொடங்க. ரொம்ப கேவலமா இருக்குண்ணா. அப்புறம் அந்த சக்கரை டப்பா இருக்குல்ல, அதெல்லாம் ஓபன் ஆயிருக்கு. எறும்பெல்லாம் முச்சி ஒரு மாதிரி கஜகஜன்னு இருக்கு. போய் அதெல்லாம் எடுத்து வைங்க போங்க. உன்னோட வேலையை ஒழுங்கா செய்யாம என் வேலையை கெடுக்க வந்திருக்கிறியா? போடா, சொல்றா பாடுறா, போடா. அது இல்லைங்க ஐயா. போ சொன்னேன்ல, போடா. நான் இருக்கும்போது உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேம்மா. மாமா, வேலையே காலையில தான் பண்ணும். தூக்கம் வருது, நான் போய் சரிங்க படுக்கிறேன். மாமா. என்ன வீரையாண்ணா, உண்மையை சொல்லிடணும்னு ரொம்ப பரபரன்னு இருக்கா? நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அனிதா, இங்க என்ன பண்றீங்க நீ? ஒண்ணும் இல்லைங்க, சும்மாதான். சரி வா போலாம். இல்ல நீங்க போங்க, நான் டிவி பார்த்துட்டு அப்புறம் வரேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? டிவி பாக்குறேன் டெய்லி லேட்டா தூங்க வர. வான்னு சொல்றேன்ல, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், வா. இல்லங்க நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். இப்படி எல்லாம் சொன்னா நீ வரமாட்ட, வா. ஏங்க நான் தான் வரேன்னு சொல்றேன்ல, என்னங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஆடா, நல்ல வேலை பண்ணீங்க தம்பி. அவங்கள வெளியே மட்டும் விட்டுடாதீங்க. அதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் நான் ஐயா கிட்ட சொல்லிடுறேன். வா 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 வா. என்னங்க என்னாச்சு? எதுக்கு இப்படி எடுத்துட்டு வரீங்க? அது வந்து அனிதா, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னன்னு சொல்லி தொலைங்க. சும்மா இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற?
கோவம்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன சொல்லுங்க. அது அது வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அது எப்படி வந்து உன்கிட்ட காட்டுறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஷோ, நான் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அது உனக்கு கொடுக்கணும். சரி கொடுங்க. ஏய், இப்படி சிடு சிடுன்னு சொல்லாத. முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு தான் கொடுங்கன்னு கேள, அப்பதான் கொடுப்பேன். ஐயோ, இவன் வேற கொல்றானே. அந்த ஆளு நேரம் மாமா கிட்ட உண்மையை சொல்லிருப்பானோ. சரிங்க, கொடுங்க. டான் டடாய். என்னங்க இது? மல்லிகைப்பூமா? அதுவும் 5 அடுக்குல நெருக்கி நெருக்கி கட்டின மதுரை மல்லிகைப்பூ. எப்படி சர்ப்ரைஸ் பின்னிட்டனா? கேவலமா இருக்கு. என்ன அனிதா? ஏங்க, எனக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? இந்த பூவெல்லாம் வச்சா எனக்கு தலைவலி தாங்க வரும். இது வாங்கிட்டு வந்துட்டு பெரிய சர்ப்ரைஸ் வாங்கிட்டு வந்த மாதிரி பீத்துக்கிறீங்க. இந்த பார், நீ ரொம்ப தான் பண்ற அனிதா. திரும்ப நான் வச்சு விடுறேன். மாட்டேன். அதெல்லாம் முடியாது. நீ முதல்ல திரும்ப, நான் வச்சு விடுறேன். வா, இப்படி நில்லு. சீக்கிரம் வைங்க. இரு, என்ன அவசரப்படுற? ஐயா 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 என்ன அதுக்குள்ள தூங்கிட்டாரே? ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஐயா. ஐயா, என்ன இப்படி தூங்குறாரு? எப்பயுமே இப்படி தூங்க மாட்டாரு. ஐயா, தயவு செய்து கொஞ்சம் எழுந்திருங்க ஐயா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன வீரையா, உங்க ஐயா தனியா சிக்கியும் அவர்கிட்ட உண்மையை சொல்ல முடியாம போயிடுச்சேன்னு மனசுக்குள்ள தவிச்சிட்டு இருக்கியா? ஐயா, தயவு செஞ்சு எந்திரிங்கய்யா. ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்யா. ஐயா ஐயா ஐயா. ஐயோ பாவம். உண்மையை சொல்ல முடியாம இப்படி ரொம்ப தவிச்சிட்டு இருக்கே வீரையா. எவ்வளவு எழுப்பினாலும் ஐயா எந்திரிக்கலையே. தூங்கிட்டாரா இல்ல ஒரேடியா தூங்கிட்டாரான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? கவலைப்படாத, ஒரேடியாலாம் ஒண்ணும் போல, தூங்கிட்டு தான் இருக்காரு. ஆனா நீ எவ்வளவுதான் எழுப்பினாலும் எந்திரிக்கவே மாட்டாரு. ஏன் தெரியுமா? தெரியாதா? அவரு குடிக்கிறதுக்காக ஒரு டம்ளர்ல நான் எடுத்துட்டு வந்தனே பால், அதுல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்திருக்கேன் மீரையா. கவலையப்படாத, காலையில 10 மணி வரைக்கும் உங்க ஐயா கண்ணை திறக்கவே மாட்டாரு. அப்புறம் என்ன ஒருத்தர் ரூமுக்குள்ள இழுத்துட்டு போனானே, அவன் எப்படி என்ன வெளியில விட்டான் அப்படின்னு தானே யோசிக்கிற? அவனுக்கும் இதே டெக்னிக் தான். 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போற வீரையா? சுந்தர் கிட்ட போய் சொல்ல போறியா? முடியாதே, நான் தான் இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேனே. என்ன தாண்டி நீ போய் அவர்கிட்ட பேசிடுவியா? உன் நிலைமைய பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு வீரையா. உன்னாலதான் முடியலல்ல, எதுக்கு வீரையா இவ்ளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க? போய் தூங்கு, போ போ போ.
இது பாரு, என் வழியில நீ வராதன்னு சொல்லிட்டு இருக்க. நான் எவ்வளவு சொன்னாலும் மறுபடியும் நீ வந்துட்டு இருக்க. நான் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா எல்லா நேரமும் எச்சரிக்கை மட்டும் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். என் மூடு மாறுச்சு, விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும். ஓகேவா? சரியா? போயா போன்னு சொன்ன. இவன் ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கானே, நம்ம விஷயத்துல ரொம்ப மூக்க நுழைக்கிறான். அனிதா, நம்ம கேம்ல ஃபர்ஸ்ட் விக்கெட் வீரையா தான்.